குட்டியா இருக்கு. பால் கொடுத்து வளர்க்கணுமா இறக்கடி? பால் கொடுத்து தான் வளர்க்கணும். ஒரு நாளைக்கு என்ன அளவு பால் கொடுப்பீங்கண்ணே? ஒரு நாளைக்கு 4 லிட்டர். 4 லிட்டர் பால். மாட்டு பாலா இல்ல வந்து பாக்கெட் பாலா? மாட்டு பால் தான். 2 கிடா குட்டியா பொட்டை குட்டியா? 2 கிடா குட்டி. ஒரு குட்டி என்ன விலை வந்துச்சு? அந்த பழம் 7 ரூபா, அது 3. இது 7000 ரூபாவா? இது 4000, இது 3000. இது 4000, இது 3000, மொத்தம் 7000 சொல்றீங்க. ரெண்டு சேர்த்து 7000 ரூபா வந்துட்டு. ஆனா அதாவது இன்னும் எவ்வளவு நாள் வளர்த்தா இதுல லாபம் இருக்குன்னு? இது ஒரு நம்ம 6 மாசம் வளர்க்கணும். சரி, 4 இருந்து 5 மாசம் உறுதியா வளர்க்கணும். குட்டி 10 ரூபா, குட்டி 10 ரூபா 15 ரூபாய்க்கு விற்கும். நல்லா வளர்க்கணும். தெளிவா வளர்த்தோம்னா லாபம் தான். நீங்க எந்த ஊர்ல போறீங்க? சரிங்க சரிங்க. இன்னும் எவ்வளவு நாள் பால் கொடுப்பீங்கன்னு? 2 மாசம், 1 மாசம். 1 மாசம் பால் கொடுத்தாலும் குட்டி தடனை. சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிண்ணே. சரி, ஒரு அழகான வெள்ளை போர்ல உள்ள கிடாய் அப்படிதானே? ஆமா. கிடாய் என்ன விலை வந்துச்சுன்னு? நல்ல ஒரு நெட்டு, நல்ல ஒரு உயரத்துல இருக்கு, அழகாவும் இருக்கு, நல்ல சைஸ். என்னன்னு பல்லுன்னு? பல்லு 2 பல்லு. பல்லு 2 பல்லு தான் ஆகுது. ஆட்டுக்கு கொண்டு போறீங்க? ஆட்டுக்கு. எத்தனை ஆட்டுக்கு இந்த ஒரு கிடாய்னு? நம்மகிட்ட கம்மியா தான் இருக்கு ஆடு, 2-3 ஆடு இருக்கு. சரிங்க. கிடாய் தேவைப்பட்டுச்சு, அதனால வாங்கிருக்கு. ஆனா இந்த குவாலிட்டியில கிடாய் இருந்தா குட்டி நல்லா இறங்கும். ஆமா, குட்டி நல்லா இறங்கும். இப்ப 2 பல்லுனா இதுக்கு பிராயம் எப்போ வரும்? இந்த உயரம் வரும். இன்னி இவ்வளவு சைஸ் வரும். ஆமா, இது மட்டும் உடம்பு இப்பவே ஆடு விரட்டுறதுக்கு ரெடியா தான் இருக்கு. ஆமா, அந்த சைஸ் தானே. ஃபைனல் ரேட் நீங்க அவங்க என்ன எவ்வளவு சொன்னாங்க, நீங்க எவ்வளவு குறைச்சு வாங்குவீங்க? அவங்க 30,000 சொன்னாங்க. நாங்க ஒரு 27,000. இந்த 2 பல்லு கிடாய் வந்து 27,000 ரூபாய் விலை வந்துட்டு. இது வந்து கரெக்டான விலையா கூடுன விலையான? ஆமா, 3,000 ரூபாய் கூட. 3,000 ரூபாய் கூட தான். சரிங்க சரி. ஆட்டுக்கு தேவைப்படுது, அதனால ஆட்டுக்காக இந்த குவாலிட்டி வேணுங்கிறதுக்காக அழகான கன்னியாடு ஒண்ணு வாங்கிட்டீங்க. அழகுன்னு அழகு, சூப்பர் அழகு, நல்ல ஒரு மடுக்கட்டோடு. ஆடு குட்டியோட இருக்கா இல்ல எப்படி? வெட்டாடு தான். சரிங்க, ஒண்ணு வாங்குவீங்க. இன்னைக்கு 1 வாங்கிருக்கீங்க. எப்படி அமைஞ்சதுன்னு? இது 16 ரூபா சொன்னாரு. சரிங்க. வியாபாரி 11 கேட்டாங்க, 12 கேட்டா கொடுக்கல. சரிங்க. ஒரு 13 வியாபாரி கேட்டாரு. 13,000. 13 கேட்டாங்க, கொடுக்கல. 13,200 கேட்டு. சரிங்க. 13 பிடிச்சிருக்கு. 13,500 இதோட விலை. நீங்க திருப்தி அமைஞ்சிட்டானே? திருப்தி தான். சரிங்க. இது வந்து இப்ப செனவுன்னு இன்னும் 1000 ரூபா சொல்றாங்களே. கிலோ 1000 ரூபா கணக்கு உறுதியா உளுந்துருது. சரிங்க சரி, ரொம்ப நன்றிண்ணே. பெருவட்டான கிடா எடுத்திருக்கீங்க. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்கண்ணே? மதுரையில இருந்து வந்திருக்கீங்க. எத்தனை வாங்கிருக்கீங்கண்ணே? நான் இப்போ 1 வாங்கியிருக்கேன், உள்ள வாங்க போயிருக்காங்க. இன்னும் ஆடு வாங்கணும். வாங்க போயிருக்காங்க. இது ஆட்டுக்குள்ள கிடாயான? ஆமா, ஆட்டுக்குள்ள கிடா. ஆட்டுக்குள்ள கிடாய் நல்ல ஒரு தெளிவா இருக்கு, நல்ல ஒரு நெட்டு, நல்ல ஒரு உயரத்துல அழகாவும் இருக்கு. இன்னைக்கு சந்தையோட விலை நிலவரங்கள்லாம் எப்படி அமைஞ்சது? அதாவது எங்களுக்கு இந்த நிலவரம் தெரியல, ஆனா இருந்தாலும் அவங்க சொன்ன ரேட்டை வந்து நம்ம அனுசரிச்சு வாங்கியிருக்கோம். 35 ரூபா வரையும் சொன்னாங்க. சரிங்க. நாங்க 30 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். ஆனா டைரக்டா வாங்கிருக்கீங்க, தரகரும் இல்லாம டைரக்டா. சரிங்கண்ணே. அதாவது கொடியாடு வேணும்னு சொல்லி வாங்கி, கொடியாடுன்ற அந்த ஒரு வளர்க்கணும்னு ஒரு ஆசைக்காக வாங்கி, இந்த கொடியாடு வாங்கி வளர்க்கணும் அப்படிங்கிற ஆசையில வாங்கியிருக்கீங்க. ஆமா. சரிங்க. இதெல்லாம் எப்படி பல்லுலாம் பாத்தீங்களா? பல்லு 4 பல்லுன்றாங்க. பல்லு 4 பல்லு தான். அப்புறம் இன்னும் வளரும். வளரும், இன்னும் ஹைட் அண்ட் வெயிட்டா வளரும். சரிங்கண்ணே. அதாவது இன்னைக்கு விலை நிலவரம் வந்து எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனா இருந்தாலும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு அனுசரிச்சு வாங்க. ஆமா, என் மதுரையை காட்டிலும் கம்மியா இருக்கு. மதுரை காட்டிலும் கம்மி தான். மதுரையில இது 50 ரூபா வரையும் சொல்லுவாங்க. இதானே? இது 50,000 ரூபா வரை. மதுரை 50,000 போகும். மதுரையில 50,000 போகும். சரிங்க சரிங்க. இங்க விலை கம்மி தான். அப்போ இங்க மதுரைக்கு கம்மி, மதுரைக்கு இங்க உள்ள நிலவரத்துக்கு. சரிங்க சரிங்க, தெரியல. நன்றிண்ணே. கன்னிக்கிடா நல்ல ஒரு தெளிவா இருக்கு. பல்லு எத்தனை பல்லுண்ணே? 6 பல்லு. 4 பல்லு. 4 பல்லு. சரிங்க. என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு முடிச்சிருக்கீங்க? 25 ரூபா சொல்லி 20 ரூபாய்க்கு முடிச்சு. 20,000 விலை. இது ஆட்டுக்கு போதானே? ஆட்டுக்கு. ஆட்டுக்கு எத்தனை ஆட்டுக்கு இந்த ஒரு கிடாய் வேணும்? 10 ஆட்டுக்கு. 10 ஆட்டுக்கு இந்த 1 போதும். ஆனா சந்தையோட விலை நிலவரங்கள்லாம் எப்படி இருக்கு? சந்தையோட கடுமையா தான் இருக்கு. கம்மியா தான் இருக்கு. மக்கள் தான் திருப்தி வாங்கிக்கலாம். நீங்க எல்லாமே கன்னியாடா வச்சிருக்கீங்களா இல்ல கொடியாடா செலக்ஷன் பண்ணி வச்சிருக்கீங்களா? இல்ல, கன்னியாடா தான் வச்சிருக்கேன். எல்லாமே கன்னியாடு தான். அந்த கன்னியாட்டுக்கு ஏத்தாப்புல ஒரு நல்ல ஒரு பால் கன்னி அழகா பார்த்து வாங்கிட்டீங்க. சரிங்க சரிங்க. அதாவது இந்த கன்னியாடுகளை வளர்க்கையே வந்து பாத்தீங்கன்னா குட்டி நல்லா வளர்க்கும் அப்படிங்காங்க. அது எப்படின்னு? ஆமா ஆமா, நாட்டு ஆடு கன்னியாடு தான். நாட்டு ஆடு கன்னியாடு தான். நல்லா குட்டி நல்லா வளர்க்குற திறன் உண்டு. சரிங்க. இது இன்னும் எத்தனை வருஷம் நம்ம கையில வச்சுக்கலாம்? 2 வருஷத்துக்கு. 2 வருஷம் உறுதியா வச்சுக்கலாம். சரிங்க சரி, ரொம்ப நன்றிங்க. சரிங்க. குட்டி 2 கிடா குட்டி பொட்டை குட்டியா? ஒரு கிடா குட்டி, ஒரு பொட்டை குட்டி. ஒரு கிடா குட்டி, ஒரு பொட்டை குட்டி. ஆடு நல்லா அழகா இருக்கு, குட்டி அழகா இருக்கு. ஆடு பல்லு எத்தனை? பல்லு 6 பல்லு. பல்லு 6 பல்லு. என்ன வேலை சொன்னாங்க, என்ன வேலைக்கு முடிச்சிருக்கீங்க? அவங்க 27 சொன்னாங்க, 26 முடிச்சு. 27க்கு முடிச்சு. 27,000 சொல்லி 27 முடிச்சு. சரிங்க சரிங்க. நல்ல ஒரு தெளிவு, நல்ல ஒரு நெட்டு, நல்ல ஒரு உயரத்துல அழகா இருக்கு. எட்டயபுரம் சந்தைக்கு ஃபேமஸான கொடியாடு வாங்கியிருக்கீங்க. எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? இந்த மாதிரி வீட்டுல 10-20 ஆடு கிடக்கு. 10-20 ஆடு இருக்கு. நல்ல ஒரு 20 ஆடு இருக்கையில ஒரு மாத வருமானம் எதுவும் கிடைக்குமாண்ணே? வருமானம் குட்டிகள் நல்லா இருந்தா கிடைக்கும். குட்டிகள் நல்லா இருக்கும், இல்லைன்னா கம்மி தான். இப்போ வாங்கிட்டு போறீங்களா, இது வந்து தடுப்பூசி, பூச்சி மருந்து அந்த மாதிரி எதுவும் கொடுக்கணுமா? கண்டிப்பா கொடுத்தாங்க. எப்போ மருந்து கொடுப்பீங்க? இப்போ போனோம்னா கொடுத்துட முடியும். சரிங்க. வேற எதுவும் கை தீவனம் அந்த மாதிரி வைப்பீங்களா? ஆடு மேல வைப்பீங்க?
அது ரெண்டு சீனியரை போட்டு சீனதை போட்டு மக்காச்சோளம் இது ரெண்டு வச்சா போதும். ஆமா. குட்டி நல்ல தடனை உண்டாகும். வந்துரும். சரிங்க சரிங்க. நீங்க சந்தை விலைலாம் பரவாயில்லையாண்ணே? பரவாயில்ல. பரவாயில்ல. சரி ரொம்ப நன்றிண்ணே. சூப்பர். கடாயாண்ணே? ஆமா, ஆட்டு கிடாய். ஆட்டுக்காக எத்தனை ஆட்டுக்கு இந்த ஒரு கடை கொண்டு போறீங்க? இது ஒரு 5-6 ஆட்டுக்கு ஒரு கிடாய் கொண்டு போறோம். சரிங்க. இது என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு முடிஞ்சிருக்கு? 19,500 சொன்னாங்க. சரிங்க. நாங்க 16,500 முடிச்சோம். சரிங்க. அதாவது ஒரு விவசாயி எத்தனை ஆடு வளர்த்தா லாபங்கிற கிடைக்கும்? எத்தனை ஆடு வச்சுனா ஒரு 10 ஆடு வச்சுனா ஒரு அளவுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு லாபம் இருக்கும். ஆடு வளர்த்தா ஒரு சம்பளம், சின்ன சம்பளம் உறுதியா உண்டு. உறுதியா உண்டு. சரிங்க. நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்கண்ணே? நம்ம ஓலப்பட்டி லட்சுமி நாராயண வரும். சரிங்க சரிங்க. நல்ல ஒரு செம்போர். ஆமா, செம்போர் கலர் இல்லைன்னா இது இன்னும் நல்லா வளரும். இது வளரும். பல் போட்டுச்சா? பல் போடல. பல்லே போடல. குட்டி தான் போடலாம். இன்னும் நல்ல வளர்ச்சி இருக்கு. சரிங்க சரிங்க. திருப்தியான உங்களுக்கு? சந்தோஷம். சரிங்க சரிங்க. ரொம்ப நன்றிண்ணே. மூலியாடு என்னண்ணே? மூலியாடு தானே இது? சரிங்க. எத்தனை ஆடுக்கு ஒரு மூலியாடு வைப்பீங்கண்ணே? மூலியாடு 10 ஆடுன்னா ஒரு மூலியாடு. ஒரு மூலியாடு. சரிங்கண்ணே. இது வேணும்னு விருப்பப்பட்டு வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாண்ணே, ஆசைப்பட்டுதான். இந்த மூலி வேணும்னு சொல்லி வாங்கியிருக்கீங்க. அதாவது நல்லா அழகா இருக்கு, தெளிவாகவும் இருக்கு. அதாவது இன்னைக்கு ஆடும் சென உண்டுன்னு நினைக்கிறேன். சென உண்டு. செனையாடு தான். 4-5 மாசம் சென இருக்கும். 4-5 மாசம் உறுதியா இருக்கும். சரிங்கண்ணே. ஆனா அதாவது இப்போ சந்தைக்கு வந்து வாங்கியிருக்கேன். என்ன விலை கொடுத்து வாங்குனீங்கண்ணே? இது 15,500. 15,500 செனையாடு. என்ன தாயாடு 2 குட்டியோட இருக்கு. 2 குட்டியோட. ஒரு கடா குட்டியோ பொட்டை குட்டியானே? சரிங்கண்ணே. இப்போ குட்டி எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்? இது குட்டி 3 மாசம் குட்டி. 3 மாசம் குட்டியா இருக்கும். ஆடு என்ன பல்லுண்ணே? ஆடு கடப்போடு. சரிங்கண்ணே. இன்னும் 2 ஈத்து 3 ஈத்து வச்சுக்கலாம். 2 ஈத்து 3 ஈத்து உறுதியா வச்சுக்கலாம். ஆமா. இது என்ன விலைக்கு முடிஞ்சதுண்ணே? 30 ரூபா சொல்லி 25. 25,000. விலை நிலவரம் எப்படின்னு இருக்கு இன்னைக்கு? பரவாயில்ல, கொஞ்சம் கடுமையா தான். விலை அதிகம் தான். ஆனா எத்தனை ஆடு வளர்த்தா ஒரு விவசாயிக்கு லாபங்கிற இருக்கும்? ஒரு ஆடு வந்து வளர்த்தோம்னா ஒரு 4-5 ஆடு, 2 குட்டி, 5 10 குட்டி. 5 ஆடு 10 குட்டி இருந்தா போதும். ஒரு போதுமான வருமானம் வந்துட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த குட்டிகள் நல்லா பெருசாகணும்னா நம்மளுக்கு லாபம் கிடைக்கும். என்ன தீவனம் வச்சு வளர்க்கறது உண்டு? நாங்க அரிசி, சரிங்க, மக்காச்சோளம், கோதுமை, சரிங்க, கலப்பு தீவனம், அதோட வச்சு கோதுமத்தோட கலந்து தண்ணி வைப்போம். கஞ்சியோட வச்சு இதெல்லாம் வச்சா குட்டிகள் நல்லா உண்டாகும். சீனியரை போட்டு இதெல்லாம் வச்சா ஆடு நல்லா உண்டாயிரும். சரிங்க, ரொம்ப நன்றிண்ணே. விற்பனை பண்ணிடணும், அப்பதான் நம்மளுக்கு லாபம். தாயாடு ஒரு குட்டி. குட்டி கிடா குட்டியா பொட்டை குட்டியானே? கிடாமரி. அதாவது என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு முடிச்சிருக்கேன்? 15 சொன்னாங்கண்ணே. சரிங்கண்ணே. 13 வாங்கிருக்கேன். 13,000. இது கிடா குட்டியா நம்மளுக்கு அடுத்த ஒரு லாபம் இருக்கு. ஆமாண்ணே, இன்னொரு 2 மாதத்துக்கு வளர்த்தோம்னா கிடாமரி வந்து எனக்கு வாங்கின விலைக்காக விட்டு போகும். தனியா விற்பனை ஆயிரும். அதாவது ஆடு நம்மளுக்கு மிச்சமாயிரும். ஆடு மிச்சம் வரும். அடுத்த ஈத்து வந்து கண்டிப்பா 2 குட்டி உறுதியா போட வாய்ப்பு இருக்கு. 2 மாதிரி போடலாம், ஒத்த மாதிரி போட்டாலும் போதும்ண்ணே. சீக்கிரம் உண்டாயிரும். சீக்கிரம் உண்டாகும். அதாவது 2 குட்டி போடுறதுக்கு பதில் 3 எதிர்பார்ப்பாங்க. நீங்க 1 போட்டாலும் திருப்தியா வளர்த்துரும் அப்படிங்கல. அந்த 3 வளர்த்து வைக்கிறதுக்குள்ள இந்த 1 வித்துட்டு போயிடலாம். 1 வித்தரலாம். கரெக்ட் தான், நியாயமான பேச்சு. நீங்க சந்தை நிலவரம் எப்படி இருக்குண்ணே? கொஞ்சம் கடைசா தான் இருக்கு. சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிண்ணே. பொட்டை குட்டியானே? ஒரு கடை 2 பொட்டை 2 பொட்டை குட்டி. 3 சேர்த்து என்ன விலை வந்துச்சுண்ணே? 4 ரூபாய். சரிங்க. 2 குட்டி 6,000. 3 ஒரு குட்டி. அந்த 2 குட்டி 3 ரூபா. சரிங்கண்ணே. இப்ப பால் கொடுத்து வளர்க்கணும். எவ்வளவு நாள் பால் கொடுப்பீங்க? அது ஒரு 10 நாள் 15 நாள் கொடுக்கும். 10 நாள் 15 நாள் பால் கொடுத்தா குட்டி எல்லாம் உண்டாகும். ஆனா இப்ப அதாவது மாட்டுப்பால் கொடுப்பீங்க, ஆட்டுப்பால் கொடுப்பீங்க? மாட்டுப்பால் தான். ஒரு நாளைக்கு என்ன அளவு கொடுக்கணும்? அது ஒரு பெரிய டப்பாவை பொறுத்து. சரிங்க சரிங்க, ஓகே. குட்டி எப்படிண்ணே? ஆமாண்ணே, எடுத்த குட்டி தான். 2 சேர்ந்து என்ன விலை வந்துச்சுண்ணே? அவன் 35,000 சொன்னாங்கண்ணே. சரிங்கண்ணே. 34, 35 ரூபாய்க்கு முடிச்சு. 35,000 விலை முடிச்சிருக்கிறீரு. கிலோ கணக்கு கிலோ உயிரடைக்கு உயிரடைக்குன்னா என்ன எல்லாம் 2 சேர்த்து 29. சரிங்கண்ணா. இன்னைக்கு நிலவரம் எப்படி இருக்குண்ணா? ரொம்ப டைட்ண்ணே, ஓவர். எத்தனை வாங்கிருக்கீங்கண்ணே? 2 தான். நீங்க 2 தான். சரிங்க சரிங்கண்ணே. சந்தை கொஞ்சம் அதிகம் தாங்கிறீங்க. ஆமா. சரிங்க. தாயாடு 2 குட்டியோட இருக்கா? ஆமாங்க. 2 குட்டி. ஒரு கடா குட்டி, ஒரு பொட்டை குட்டி. சரிங்கண்ணே. 3 சேர்ந்து என்ன விலை வந்துச்சுண்ணே? 3 சேர்ந்து 40 ரூபா சொன்னாங்க. 40,000 ரூபா சொன்னாங்க. என்ன விலைக்கு வாங்கியிருக்கோண்ணே? 30,000 ரூபாய்க்கு நம்ம வாங்கின விலை. சரிங்கண்ணா. இன்னைக்கு சந்தையோட நிலவரங்கள்லாம் எப்படி இருக்கு? பரவாயில்லங்க, பரவாயில்ல. மக்கள் வந்தா திருப்தியா வாங்கலாம். சரிங்கண்ணா. நீங்க எத்தனை ஆடு வாங்கிருக்கீங்க? இது மட்டுமா இல்ல எக்ஸ்ட்ரா எதுவும் வளர்ப்புக்காக இது மட்டும் வாங்கிருக்கீங்க? சரிங்க சரிங்க. நல்ல ஒரு அழகான தாயாடு 2 குட்டியோட பார்த்து வாங்கிருக்கீங்க. எந்த ஊர் கொண்டு போறீங்க? நாங்க அருப்புக்கோட்டை பக்கத்து. அருப்புக்கோட்டை. இது எப்படி மேய்ச்சல் முறையா கையாற வச்சு? தோட்டத்துல உள்ள கையாற வச்சுதான் வளர்க்கறது உண்டு. சரிங்க சரிங்க. இதை வளர்த்து லாபம் எடுத்த பிறகு அடுத்த வந்து கண்டிப்பா அப்படிதானே? கண்டிப்பா. சந்தையோட விலை நிலவரங்கள்லாம் மார்க்கெட்ல எப்படி இருக்குண்ணே? ஆமா, இப்ப வந்து ஆடி முன்னிட்டு கொஞ்சம் இன்னைக்கு ஏத்த இறக்கமா தான் இருக்கு. சரிங்க சரிங்க. ஆமா ஆமா. சரிங்க, ரொம்ப நன்றிண்ணே.
ஒரு மடுகட்டோட ஒரு ஆடு இருக்கு. இது எத்தனை பல்லுல? அந்த பல்லு ஆடு பல்லுதான். சரிங்க. 2 குட்டி வந்து உள்ள கிடக்கு, 2 குட்டி கிடக்கு. சரிங்க, 2 குட்டியோட இருக்கா? ஆமா, ஆடு சரியா கிடைக்குது, ஒரு கொடியாடு. சரிண்ணே. ஆடு உயிரோட 55 கிலோ இருக்கு. 55 கிலோ இருக்கானே? ஆமா, நீங்க செக் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்கண்ணே. உயிரோட 55 கிலோ இருக்கு. செக் பண்ணி எடுத்துக்கலாம். ஆமா ஆமா, குட்டி 2 குட்டி இருக்கு. குட்டி 2 கிடா குட்டியா போட்ட குட்டி ஒரு கிடா பொட்டை குட்டி. என்ன விலை சொல்லிட்டு இருக்கீங்கண்ணே? என்னங்க 40 ரூபா சொல்றோம்ண்ணே. சரிங்கண்ணே. ஒரு 35 கொடுத்துடலாம். 35 வந்திருக்கீங்கண்ணே. அண்ணே மதுரையில இருந்து வந்திருக்கோம்ண்ணே. விட்டுருங்க. ஒரு கிடா மட்டும் பிடிச்சிருக்கீங்களா? ஆமாண்ணே. கன்னி கிடா பிடிச்சிருக்கீங்க? ஆமா, கன்னிக்கிடா. இது எப்படி ஆட்டுக்காகவா இல்ல எப்படி கோயிலுக்காகவா எப்படி? இல்ல, ஆட்டுக்காக தானே. ஆட்டுக்காக கொண்டு போறீங்க. எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? ஆனா நம்ம ஒரு 30 ஆடு வச்சிருக்கோம்ண்ணா. 30 ஆட்டுக்கு இந்த ஒரு கன்னி ஆடு ஏன் தேர்வு செஞ்சுக்காத? எல்லாம் கொடியாடு தேர்வு செய்வாங்களா? ஓகே. இல்ல நம்ம கன்னி ஆடே இல்ல, அதனால எட்டயபுரத்துல வந்து இப்போ வாங்குறோம். வாங்கிருக்கீங்க? இந்த ஒண்ணுதான் வாங்கிருக்கீங்களா? எக்ஸ்ட்ரா வேற எதுவும்? இல்ல, ஒண்ணுதான் வாங்கிருக்கோம். இந்த ஒண்ணுதான். ஆமா. சரிங்கண்ணா. இன்னைக்கு நிலவரம்லாம் எப்படின்னா இருக்கு? ஆனா இன்னைக்கு நிலவரம் வந்து அதிகம் தானே, ரேட்டு எல்லாமே எல்லாமே கொஞ்சம் அதிகம் தான். விலை கொஞ்சம் அதிகம் தான். சரிங்க. மதுரையை கம்பேர் பண்ணையில இங்க எப்படி இருக்கு சந்தை? ஆனா மதுரையில கம்பேர் பண்ணும்போது இங்க அதிகம் தானே ரேட். அதிகம் தான் ரேட். அதிகம் தான் ரேட். சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிண்ணே. சார் முடிஞ்சதுக்கு அந்த கடை இந்த கடை பெரிய கடையா? ஆமா, பெரிய கடை. பெரிய கடை 30 ரூபா சொல்லி 20 ரூபா வாங்கணும். சரிங்க. அதுன்னு இது 16 ரூபா சொன்னாங்க. சரிங்க. 12 ரூபா வாங்கணும். 12,000. அப்ப இன்னைக்கு பரவாயில்லையே, அனுசரிச்சு வாங்கிருக்கீங்க. விலை அதிகம் தான். விலை அதிகம் தான். இதுவே அதிகம் தான் சொல்றீங்க? இதே அதிகம் தான். சரி, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் விளாச்சிலம் பக்கத்துல சுந்தரப்பத்தி வரோம். சரிங்க. இப்போ ஆடு எல்லாம் எப்படி இருக்கு சந்தையில? எத்தனை ஆடு? விலை அதிகமா தான் இருக்கு. விலை அதிகம் தான். விலை அதிகம் வாங்க முடியல. தங்கத்தை கூட உடச்சிடலாம், ஆட்டை உடச்சு. அதான் இந்த கிலோ 1000 ரூபா நெருக்கி வந்துருக்கு. ஆமா, 1000 ரூபா இருக்குது. சரிங்க. காலத்துல விலை கூடி. ஆமா. அதான் ஆடி மாசம் ஆடி மாசம் பூரா கோயில் திருவிழா டைம், அதனால விலை அதிகம். நல்ல பெரிய கடாய் நல்ல அதிக விலைக்கு விற்பனை ஆகும். பெரிய கடாய் இப்படி கடாய் வாங்கிடலாம். சரிங்க. சின்ன கடாய் வாங்க, சின்ன கடாய் தான் வாங்க. சின்ன கடாய் தான் வாங்க. சரி சரி சரி. இப்படி கடாய் வாங்கிடலாம். இதுக்கு டிமாண்ட் கம்மியா இருக்கு. டிமாண்ட் அதிகம். சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிண்ணே. சரி, ஒரு புளியம்போரு, ஒரு கரும்பு, 3 கரலையும் ஒவ்வொன்றும் வாங்கியிருக்கேன். ஒவ்வொன்றும் என்னென்ன விலை வந்துச்சு? அது ஒவ்வொன்று ஒவ்வொரு விலையா? இது ஒரு விலை. அது என்ன விலை வந்துச்சுண்ணே? இது 14. சரிங்க. அதுவும் 14 தான். சரிங்க. அது ஒரு 12 ரூபா. ஜோடியா வாங்கிட்டியா? ரெண்டும் இல்ல, தனித்தனியா தான் வாங்கணும். தனித்தனியா தான் வாங்கிருக்கீங்களா? ஒவ்வொரு ஜோடி அது தனி. ஒவ்வொரு குட்டி ஒவ்வொரு ஆள்கிட்ட வாங்கியாச்சு. ஆமா, கொண்டு போய். சரிங்கண்ணே. இந்த 3 எப்படின்னா ஆமா, வளர்த்து கோயில் கொண்டு போய். ஆமா ஆமா. நீங்க சந்தை விலை நிலவரம் இருக்கு. சந்தை விலை என்னைக்கு மூலம் தான் இருக்கு. கூடவா குறைவா? அதிகம்னு சொல்ல முடியாது. மக்கள் வந்தா திருப்தியா வாங்கிக்கலாம். வாங்கிக்குவோம். சரிங்க சரிங்க. ஆனா நல்ல ஒரு அழகா பார்த்து வாங்கிருக்கீங்க. வெள்ளைப்போரு, செம்போரு, கரும்போரு. ஆமா ஆமா. சரிங்க சரிங்க. அதாவது திருப்தி தான் இன்னைக்கு. திருப்தி. ரொம்ப நன்றி. சரி சரி.